மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணுங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி இதில் நிறைய விஷயங்கள் மாட்டிக்காமல் வெளியில் வந்துடுங்க. இது வெறும் 25 நாள் தான். ஸோ அந்த 25 நாட்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துருங்க. சரி, எப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சி? செப்டம்பர் 18 அக்டோபர் 12 வரைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய திசா புத்தி காலங்கள் எப்படி இருக்குது நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை எப்படி இருக்கு. நம்பர் 3, அந்த சுக்கிரனை யார் பார்க்குறாங்க. நம்பர் 4, உங்களுடைய 3ஆம் வீட்டில் யார் இருக்காங்க. நம்பர் 5, உங்களுடைய 8ஆம் வீட்டில் யார் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரொம்பவே இந்த 25 நாட்கள் எச்சரிக்கைக்கு மேலே எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, சுக்கிரன் உங்களுடைய மீனத்தில் தான் உச்சம் பெறார். அவர் ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதுவுமே பண்ணாமல் இருங்க. அது பண்ணாலே போதும். சரி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு நான் மைண்டில் வச்சுக்கிறேன். அப்போது எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் இளைய சகோதரரோட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் சிம்பிளாக ஏண்டா பேனா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு உங்கள் தம்பியை கேட்குறீங்க, தங்கச்சியை கேட்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோவம் வரும். நீங்கள் ஏதாவது தப்பாக கேட்டிங்களா? இல்லையே. ஆனால் இப்போது எதுவுமே பேசக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏஜில் இருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் உறவில் முதல்லையே உங்கள் சுயஜாதகப்படி பிரச்சனை இருந்ததுன்னா, இப்போ தயவு செஞ்சு அதை பெருசுப்படுத்திடாதீங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் கூட ஜஸ்ட் லைக் தட் ஒரு நல்ல சிரிப்போடு இருக்கணும். இப்போ வீணாக உங்களோட பிரச்சனை பண்ணுறதுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை இழுத்து விடுறதுக்கும் அவங்க வருவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் என்றாணி பண்ணிடுவ அப்படின்ற பேச்சுக்களெல்லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிடுவீங்க. ஏன்னா அவங்களுடைய கைகள் இப்போ ஓங்கி இருக்கும். உங்களுடைய பேச்சு எடுபடாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ தைரியம்ன்ற பாயிண்ட் மனசுக்குள்ளே இருக்கணுமே ஒழிய வார்த்தையில் காமிச்சிடாதீங்க. அது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்கிட்டையோ உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்டையோ அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்டையோ தயவு செஞ்சு வேண்டாம். இப்போ எது பேசினாலும் உங்களுக்கு தவறுதலான ஒரு அமைப்பில் கூட்டிகிட்டு அது மட்டும் இல்லை, அவன் எதிரி ஆயிடுவான். அப்போ எதிரியாகி அவன் எங்கேயோ பிரச்சனை போயிட்டு வந்திருப்பான். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அவனுக்கு ரொம்பவே வலிச்சிடும். அப்போ தேவையில்லாமல் எனிமிகளை, தட் இஸ் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த இடத்துல சிவனேன்னு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எதுவாக இருந்தாலும் மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு வம்புக்கு இழுப்பாங்க, உங்களை கேலி பேசுவாங்க, குறைஞ்சு பேசுவாங்க. நீங்கள் உடம்பு குறைஞ்சிருந்தீங்கன்னா, என்னடா யாருமே உனக்கு சாப்பாடு போடலையா அப்படி கேட்பாங்க. நீங்கள் குண்டாயிட்டீங்கன்னா எந்த கடையில் அரிசி வாங்கினேன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க. எதுவும் மனசுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம். அப்போ மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். பொதுவாக மீன ராசின்றதுனால தப்பிச்சிடலாம். ஏன்னா மீன ராசிக்கு சிம்பிளே என்ன? மீன் தானே. அப்போ உங்களுக்கு வளைஞ்சி நெளிஞ்சு குழஞ்சி எப்படி போகணும் அப்படின்றது தெரியும். பட் இப்போது தசாபுத்திகள் நல்லா இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாரோடையும் போடுற மாதிரி வந்துடும். அண்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது யார் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்ன்றதே. ஸோ யாருடைய வேலையையும் நீங்கள் எடுத்து செய்யாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அவங்கக்கிட்ட நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்ப்பா, ஆனால் அப்ரூவ் மட்டும் நீ பண்ணிட்டதா சைன் பண்ணிவிடு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு லீவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதான் நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோமேன்ற வார்த்தைகள் வேண்டாம். நீங்கள் மறுபடியும் ஒரு இமெயிலோ அல்லது வாட்ஸ்ஆப்போ அனுப்பிச்சு, சரி இந்த இடத்துல திஸ் இஸ் மை ஒர்க், இதை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்க்ஸ் ஃபார் யோர் லீவ் நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்படின்னு ஒரு சகஜமாக சந்தோஷமாக இங்கே
சுகம் அப்படின்ற ஒன்று மனசில் நினச்சிட்டு எது பேசினாலும் யாரையும் குத்தாத அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவமான ஒரு அழகான வார்த்தைகளை வச்சு நீங்கள் பேசணும். இல்லாட்டி தேவையில்லாத பாரு எப்படி பண்ணியிருக்கான்னு அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி சார் கொஞ்சம் எதுவும் காணா போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி உங்கள் கிரெடிட் கார்டாக இருக்கலாம், டெபிட் கார்டாக இருக்கலாம், அல்லது உங்கள் கீஸாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம், முக்கியமான டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மேபி ஒரு கெசட்டில் நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு ஆனால் வேற ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு போயிடுவீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஷேம் ஆகிடும். ஸோ எது எடுத்தாலுமே இதுலேருந்து ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் சார். ஏன் முடியாது? அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்ன? நிதானம், மெடிடேட். கிளம்புறதுக்கு முன்னாடி திங்க் ட்வைஸ். எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களான்னு எது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப பக்குவமாக பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலகட்டத்தில் எல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி, நான் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணுன்னா கரெக்ட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு அழகாக நீங்கள் பேசணும். ஒரு வார்த்தையில் வா போ சாப்பிடு செய்ய முடிச்சிட்டேன் அப்படின்றது இல்லாமல் எது எடுத்தாலுமே 4 வார்த்தைகள் போட்டு சூடாக இருக்குது சாப்பிட வாங்கலை, இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக முடிச்சிட்டேனே சார், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார், எல்லா விஷயத்துலையுமே உங்களை பணிவான ஒரு வார்த்தைகளோடு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா எதுலேயுமே பயம் பாதிப்புகள் இருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுண்டல் நிறையா சாப்பிடுங்க, மொச்சை நிறையா சாப்பிடுங்க, மகாலட்சுமியுடைய அனுகிரகத்துக்குண்டான விஷயங்களை பண்ணுங்க, ரங்கநாதருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் நீங்கள் இன்னும் சொல்லணுன்னா டெய்லி நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது வெள்ளை நிற தாமரை இருக்கு இல்லைங்களா, அந்த தாமரையை நீங்கள் முன்னாடி வச்சுட்டு மெடிடேட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் க்ளோத்ஸ் நீங்கள் போடுங்க. ஆக்ரோஷமாக உங்களை ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நல்லா நீட்டாகவே உங்களை காமிச்சுக்கோங்க. ஹேர் கட் பண்ணிக்கோங்க, க்ளீன் ஷேவ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி ஜுவல்லரிஸ் காணா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருகாணி காணா போயிடுச்சு, எங்கே விழுந்ததுன்னே தெரியல. அதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டம் தான். பத்திர பதிவு அப்படின்றது வேண்டவே வேண்டாம். இது 25 days தான். ஸோ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷன் பண்ணணும், லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம் கூடாது. நீங்கள் என்ன தான் டபுள் லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருந்தாலும் அதுக்குள்ளே பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய மாமனார் உங்களை ரொம்பவே யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் மிரட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது உங்களை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க. எதுக்கும் ரொம்ப பெருசாக மனசுக்குள்ள பாதிப்புகள் ஏற்படுத்தாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவே. அப்போது இந்த 25 நாட்கள் ஜஸ்ட் லைக் தட் சிவனேன்னு இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா, அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா எதுலேயும் மாட்டிக்க மாட்டிங்க இல்லையா. ஸோ இந்த அலர்ட் எதில் தேவைன்றது நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் கேளுங்க, நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓம்ன்ற மந்திரத்தை நீங்கள் போட்டு கேளுங்க. நிதானமாக ட்ரைவ் பண்ணுங்கள். மனசு சரியில்லை அப்படின்னா எல்லாமே பிரச்சனை தான். ஸோ நான் சொல்கிறது வெறும் இந்த சுக்கிர பயிற்சி வச்சே இவ்வளவு சொல்கிறேன். அப்போது உங்களுடைய திசா புத்திகள் நல்லா இல்லைன்னா எந்த அளவுக்கு மாட்டிக்குவீங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. அப்போ இந்த திசா புத்திகள் நல்லா இருக்கா இல்லையா, எப்படி பக்குவமாக வரணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இப்போ உங்களுடைய யங்ஸ்டர்ஸோட பிரச்சனைகள் வர்றதுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பெண்கள்ன்றது அத்தையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், ஏன் உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்களாலும் இருக்கலாம், உங்களுக்கு ஹையர் அஃபீஷியலாகவும் இருக்கலாம். ஸோ பெண் அப்படின்னு வரும்போது பெண்களால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, அதாவது நான் சொல்கிறது பெண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 8 சம்மந்தப்படுறதுனால அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இங்கே நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணுமே ஒழிய யாரையும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸோ இங்கே கோபதாபங்களுக்கு இந்த காலகட்டம் உகந்தது இல்லை. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாலின்ற ஒரு மனோபக்குவம் வச்சுட்டு யாருக்காகவும் போய் பேச போகாமல் ஒரு நண்பன் உங்களை கூப்பிட்டு இது பிரச்சனையாக இருக்குடா ஒரு நிமிஷம் வாடா அப்படின்னா நீங்கள் போங்க. ஆனால் எதுவுமே பேசாதீங்க, எதுவுமே சப்போர்ட்டும் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் சிக்கல்லையும் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் உங்களை
தற்காத்துக்கிறதுக்கு குரு தான் உங்களுடைய ராசிநாதன். ஸோ குருனுடைய வழிபாடுகள் ஹெல்ப் பண்ணும், சுக்கிரனுடைய வழிபாடுகள் ஹெல்ப் பண்ணும். உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய கோச்சாரம் 8ஆம் வீடு அப்படின் போது அங்கே கிரகங்கள் வரும்போது உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த 25 டேஸ் ஸ்மூத்தாக கடந்து போகும். அத்தனைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுபவர் சுக்கிரன். ஸோ நீங்கள் ரங்கநாதருக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் மனசார நீங்கள் கேட்கும் போதும், நிதானத்தோடு பேசும்போதும், அழகாக பேசும்போதும், அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, உங்களுக்கு ஈகோன்ற எந்த ஒரு விஷயம் காமிக்காமல் பேசும்போது ஸ்மூத்தாக போயிடும். ஸோ நத்திங் டு வரி. ஸோ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. மேலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ, ஆடியோ மூலியமாகவோ, வீடியோ மூலியமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. எப்படி நீங்கள் போகணுன்றது உங்களுக்கு எளிய முறையில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லி உங்களுக்கு நான் வழி நடத்துகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மஞ்சள் பொடி நிறைய நீங்கள் உபயோகம் பண்ணுங்கள். மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சுட்டு ஒரு கப்பு அரிசியில் நீங்கள் அதை சொருகி வச்சுட்டு நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல அல்லது உங்களுடைய வீட்டில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பொறுமையை கொண்டு வரும். ஆன்டிபயோட்டிக்கை உங்களுக்கு சர்க்கிள் பண்ண வச்சிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. பயம் வேண்டாம். இந்த 25 டேஸ் சிவனேன்னு விட்டுருங்க. அப்போ கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஓகே, நன்றி, வணக்கம்.